friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஆரஞ்சு ஸ்குவாஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்க். நம்ம இதை வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ இதிலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சூப்பராக சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆரஞ்சு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் நல்லா ஜூஸியான ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இதுலேருந்து நம்ம புழிஞ்சு அந்த ஜூஸ் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் வர மாதிரி ஜூஸ் எடுக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நம்ம வந்து அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். நான் வந்து மொத்தத்தில் ஒரு 9 ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன் 500 ml வர்றதுக்கு. இல்லை நமக்கு வந்து எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நமக்கு வந்து லெமன் ஜூஸ் வேணும். நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப புளிப்பு இல்லை, அதனால 1/4 கப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எலுமிச்சை பழ ஜூஸை வந்து குறைச்சிக்கலாம். அவ்வளோதான், இது ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே அதில் பாதி தண்ணி, 1.5 கப்பில் பாதி வந்து 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்ல, சர்க்கரை கரைஞ்சிட்டு அது கொதிக்கட்டும். 1 கப் ஆரஞ்சு ஜூஸுக்கு 3/4 கப் சர்க்கரை, அந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து 2 கப் ஜூஸ் வச்சுருக்கோம், அதனால வந்து 1.5 கப் சர்க்கரை, அதில் பாதி வந்து தண்ணி, முன்னால் 3/4 கப் தண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ஆரஞ்சோட இனிப்பை பொறுத்து நமக்கு வந்து சர்க்கரை முன்ன பின்ன தேவைப்படலாம். ஆனால் இந்த ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே வந்து நமக்கு பொருந்தி வரும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி 1 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். கம்பி பதம் எதுவுமே தேவையில்ல, நல்லா கரைஞ்சி லேசாக கொதிச்சா மட்டும் போதும். நமக்கு லேசான அந்த வலுவலுப்பான பதம் மாதிரி இருக்குல்ல, கம்பி பதம் எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ரொம்ப அப்படியே சில்லுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை, அதனால கொதிக்க இருக்கும்போது நம்ம சேர்க்க தேவையில்ல. அப்படி இந்த மாதிரி ஆற்றிட்டு நான் இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படி இருந்தால் போதும். ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல ஆரஞ்சு ஜூஸ், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். கூடவே எலுமிச்சை பழத்தோட சாறு நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு 5-6 சொட்டு போல் ஆரஞ்சு எசன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது நம்ம சேர்க்கும்போது கடையில் வாங்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இது வந்து வேண்டாம்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோன்னா போதும். இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரஸ்னா அந்த டேங் அந்த டேஸ்ட்லாம் வரணும்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் சேர்க்கலாம். ஒரு 2 சிட்டிகை போல் சிட்ரிக் ஆசிட் சேர்க்கும் போது இன்னுமே வந்து கெட்டு போகவும் செய்யாது, அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் ஆக்ட் ஆகும். அதே நேரம் வந்து கூட கொஞ்சம் அந்த கடையில் வாங்கக்கூடிய அந்த டேஸ்ட்டும் நமக்கு வரும், இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்புத்தன்மையோடு இருக்கும். ஸோ வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இது ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வடிகட்டும் போதோ இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த பாத்திரத்துலையும் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு வந்து அந்த இதையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும். இதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சும்மா கொஞ்சம் வந்து சோடா பண்ணுறேன். ப்ளெயின் சோடா கூட வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் தான் சும்மா ப்ளெயினாக தண்ணியில் மட்டும் அந்த இது பண்ணி சோடா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 1:2 ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். 1 பங்கு ஜூஸ்க்கு 2 பங்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். பொதுவே கடைகளில் வாங்குறதுல வந்து நிறைய இனிப்பு சேர்த்துருப்பாங்க, அப்போ வந்து அவங்க இன்னும் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம வந்து நிறைய ஜூஸில் தான் நம்ம வந்து நிறைய சேர்த்துருக்கோம், அதனால 1:2 ரேஷியோ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெறும் தண்ணி சேர்க்குறதுனால நம்ம சேர்க்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் எல்லாம் ஏதாவது நமக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் 1 பங்கு இந்த ஆரஞ்சு ஸ்குவாஷ், 2 பங்கு தண்ணி. சடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.